தைராய்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஆண்களுக்கோ பெண்களுக்கோ இப்போ நிறைய பேருக்கு இருக்குங்க. ஸோ இதற்கான தீர்வு என்ன? நிறைய பேருக்கு இது தெரியணும் இல்லையா? தைராய்டு வந்தாலே டெய்லி ஒரு சப்ளிமெண்ட் டேப்லெட் நம்ம எடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேருக்கும் இருக்கு. அதுலேருந்து விடுபடணும்னா சித்தர்கள் நமக்கு சொன்ன நிறைய மருந்து முறைகள் இருக்கு. அது என்னென்னன்றதை இந்த பதிவில் பார்க்கலாம். ஸோ பொதுவாகவே தைராய்டு ஹார்மோன் நிறைய பேர் நீங்கள் பண்ணுற தப்பு என்னன்னா, நீங்கள் தைராய்டு ரிப்போர்ட் எடுக்கிறீங்க இல்லையா? டிஎஸ்ஹெச் லெவல் அதிகமாக இருக்குது. சரிங்க. அப்போது எனக்கு வந்து ஹைப்போதைராய்டிசம் சொல்கிறாங்க. இதுக்கு வந்து நான் 50 mcg 100 mcg நான் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கிறேன். டெய்லி காலையில் எம்டி ஸ்டொமக்கில் இதை எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஆனால் டிஎஸ்ஹெச் லெவல் நார்மலாக இருக்கும்போதும் சிலர் கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஸோ T3 T4 அப்படின்னு சொல்லக்கூடிய ஹார்மோன்ஸ் நமக்கு நார்மலாக இருக்கும்போது ஒன்றும் ப்ராப்ளம் வராது. ஆனால் டிஎஸ்ஹெச் லெவல் நமக்கு குறைவாக இருக்கும்போது என்ன ஆகும்னா, அப்போ தான் நமக்கு அது ஹைப்போதைராய்டிசம் அப்படின்னு சொல்கிறோம். தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். ஸோ அந்த தைராய்டு T3 T4 ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய மெயின் ஹார்மோனே நமக்கு குறைவாக இருந்துச்சுன்னா, தைராய்டு சுரப்பி சரியாக வேலை செய்யாமல் தைராய்டு ஹார்மோனும் தேவையான அளவுக்கு நம்ம உடலுக்கு அப்படி என்னதாங்க இந்த தைராய்டு ஹார்மோன் பண்ணுது, இது இல்லைன்னா நம்மளால் வாழவே முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, முக்கியமான ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் இது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு எவ்வளோ பேர் இந்த குழந்தையின்மை சிகிச்சைக்காக நம்மக்கிட்ட வரீங்க. என்னன்னா ஐவிஎஃப்லாம் போயிட்டோம், இவ்வளோ வாட்டி ஃபெயிலியர் ஆயிடுச்சு, ஐயுஐ ஐவிஎஃப்லாம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் நேச்சுரலாக ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு வரீங்க. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். தைராய்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஆண்களுக்கோ பெண்களுக்கோ இப்போ நிறைய பேருக்கு இருக்குங்க. ஸோ இதற்கான தீர்வு என்ன? நிறைய பேருக்கு இது தெரியணும் இல்லையா? தைராய்டு வந்தாலே டெய்லி ஒரு சப்ளிமெண்ட் டேப்லெட் நம்ம எடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேருக்கு ஒரு மைண்ட் செட் இருக்குது. ஸோ இதை நம்ம எப்படி சரி செய்யலாம்? ஸோ தைராய்டு இருந்துச்சுன்னா இயற்கையான முறையில் என்னென்ன மருந்துகள் வாழ்வியல் முறைகள் இருக்குன்றது இந்த பதிவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது தைராய்டு பிரச்சனை இருக்குது அப்படின்னா இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேருக்கு தைராய்டு வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய அளவுக்கு பிரச்சனைகளை தருதுங்க. ஸோ அதுலேருந்து விடுபடணும்னா சித்தர்கள் நமக்கு சொன்ன நிறைய மருந்து முறைகள் இருக்குது. அது என்னென்னன்றதை இந்த பதிவில் பார்க்கலாம். ஸோ பொதுவாகவே தைராய்டு ஹார்மோன் நிறைய பேர் நீங்கள் பண்ணுற தப்பு என்னென்னா, நீங்கள் தைராய்டு ரிப்போர்ட் எடுக்கிறீங்க இல்லையா? டிஎஸ்ஹெச் லெவல் அதிகமாக இருக்குது. சரிங்க. அப்போது எனக்கு வந்து ஹைப்போதைராய்டிசம் சொல்கிறாங்க. இதுக்கு வந்து நான் 50 mcg 100 mcg நான் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கிறேன். டெய்லி காலையில் எம்டி ஸ்டொமக்கில் இதை எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஆனால் டிஎஸ்ஹெச் லெவல் நார்மலாக இருக்கும்போதும் சிலர் கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. இன்னும் ஒரு சிலருக்கு நீங்கள் கன்சீவாக இருக்கும்போது ப்ரெக்னென்சி டைமில் தைராய்டு லெவல் கட்டாயம் செக் பண்ணணும். அதையும் செக் பண்ணாமல் நிறைய பேர் விட்டுறீங்க. ஒருவேளை அப்போது உங்களுக்கு தைராய்டு டிஃபிஷியன்சி இருக்குன்ற பட்சத்தில் சப்ளிமெண்ட்ஸ் கட்டாயம் எடுக்கணும். ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறமும் திரும்ப நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுங்களா? அப்போ தான் இயற்கையான மருந்துகளை எடுத்து அதை ரிவர்ஸ் பண்ண பார்க்கணும். சரிங்க, அது அப்படியே இருக்குது, அப்படியே காலமாக நான் வந்து 10 வருஷமாக தைராய்டு டேப்லெட் டெய்லி ஒன்று சாப்பிட்டுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம். ஸோ T3 T4 அப்படின்னு சொல்லக்கூடிய ஹார்மோன்ஸ் நமக்கு நார்மலாக இருக்கும்போது ஒன்றும் ப்ராப்ளம் வராது. ஆனால் டிஎஸ்ஹெச் லெவல் நமக்கு குறைவாக இருக்கும்போது என்ன ஆகும்னா, அப்போ தான் நமக்கு அது ஹைப்போதைராய்டிசம் அப்படின்னு சொல்கிறோம். தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். ஸோ அந்த தைராய்டு T3 T4 ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய மெயின் ஹார்மோனே நமக்கு குறைவாக இருந்துச்சுன்னா, தைராய்டு சுரப்பி சரியாக வேலை செய்யாமல் தைராய்டு ஹார்மோனும் தேவையான அளவுக்கு நம்ம உடலுக்கு இல்லாமல் போகும். அப்படி என்னதாங்க இந்த தைராய்டு ஹார்மோன் பண்ணுது, இது இல்லைன்னா நம்மளால் வாழவே முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, முக்கியமான ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் இது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு எவ்வளோ பேர் இந்த குழந்தையின்மை சிகிச்சைக்காக நம்மக்கிட்ட வரீங்க. என்னன்னா ஐவிஎஃப்லாம் போயிட்டோம், இவ்வளோ வாட்டி ஃபெயிலியர் ஆயிடுச்சு, ஐயுஐ ஐவிஎஃப்லாம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் நேச்சுரலாக ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு வரீங்க. இது என்னென்னா, ஆரம்பத்திலே நீங்கள் இயற்கையான முறையில் டிஎஸ்ஹெச் லெவல் குறைவாக இருக்கா, தைராய்டு ஹார்மோன் ப்ராப்ளம் இருக்கா, இம்மிடியேட்டாக நம்ம அதற்கான சிகிச்சைகளை சித்த மருத்துவத்தில் இயற்கையான முறையை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்களேன், நல்லாவே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். சரிங்க. இப்போது இன்னும் ஒரு சிலருக்கு
ஆட்டோஇம்யூன் கண்டிஷன் இருக்கும், ஹசிமோட்டோ தைராய்டிட்டிஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு பிரச்சனை. ஸோ இந்த பிரச்சனை இருக்கிறவங்களும் நிச்சயமாக சித்த மருந்துகள் எடுத்துக்கோங்க, உடனே நம்ம எடுக்கிறது நல்லது. ஸோ இந்த ஆட்டோஇம்யூன் கண்டிஷன் அப்படின்னு சொல்கிறது தன் உடல் எதிர்நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம உடலில் இருக்கக்கூடிய இம்யூனிட்டியே ஹெல்த்தி டிஷ்யூஸை அஃபெக்ட் பண்ணும்போது வரக்கூடிய ஒரு பிரச்சனை. ஸோ இதுலேயுமே நமக்கு மேக்ஸிமம் ஹைப்போதைராய்டிசம் பிரச்சனை சேர்ந்து தாங்க இருக்கும். இதில் முக்கியமாக நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு டவுட் என்ன தெரியுங்களா, இந்த தைராய்டு கிளாண்டில் வீக்கம் வந்துச்சு, தைராய்டு கிளாண்டில் நொடியூல் ஃபார்ம் ஆயிடுச்சு, எனக்கு ரைட் லோப்லையோ லெஃப்ட் லோப்லையோ தைராய்டில், அதாவது ரைட் லெஃப்ட் பட்டர்ஃப்ளை ஷேப்பில் இருக்கும் இல்லைங்களா, ஸோ இந்த ரைட்லேயோ லெஃப்ட்லேயோ எனக்கு கொஞ்சம் வீக்கம், சின்ன 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 கட்டிகள் மாதிரி வந்துருச்சு, உடனே இந்த ரைட் லோபை ரிமூவ் பண்ண சொல்லியிருக்காங்க, FNAC டெஸ்ட் எடுக்க சொல்லிட்டாங்க அப்படின்னு நீங்கள் சொல்வீங்க. அதெல்லாம் ஓகேங்க. நீங்கள் ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போதே தைராய்டு கிளாண்டில் என்ன மாதிரியான ஸ்வெல்லிங் இருக்குது, நொடியூல்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கா அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். அதற்கேற்ற மாதிரி சிகிச்சைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ சிகிச்சை இல்லாமல், அதாவது சிகிச்சை அப்படின்னு சொல்லும்போது சித்த மருத்துவத்தில் மூலிகைகளை சார்ந்த மருந்துகள் ரெகுலராக நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க, நல்ல ரிசல்ட் இருக்கும். ஸோ இப்போ சர்ஜரி அப்படின்னு பண்ணணுமா, அறுவை சிகிச்சை இல்லாமல் இதை குணம் பெற முடியுமானா குணம் பெற முடியும். சரிங்க, இதற்கான நம்மளுடைய மருந்து முறைகள் என்னென்ன எடுக்கலாம். ஸோ முக்கியமாக கழற்சிக்காய் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ கழற்சிக்காய் அது பொடியாக எடுத்துக்கோங்க. கழற்சி பொடி, கழற்சி சூரணம் கிடையாது, கழற்சிக்காயோட பொடி அது மட்டும் எடுத்துக்கோங்க. ஒரு 100 கிராம்ஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ கழற்சி பொடி 100 கிராம்ஸ் எடுக்கணும். மஞ்சள் பொடி, ஸோ நமக்கே தெரியும் மஞ்சள் வீட்டில் நம்ம எல்லாமே பயன்படுத்துவோம். ஸோ தூய்மையான மஞ்சள் பொடி 50 கிராம் எடுத்துக்கோங்க. இது நல்ல எக்ஸலண்ட்டான ஒரு ரிசல்ட் கொடுக்கும். உங்களுக்கு தைராய்டு கிளாண்டில் வீக்கம் இருக்கும்போது இதை பயன்படுத்துங்கள். ஸோ சர்ஜரி தேவையில்லை இருக்காது, ஆனால் சின்சியராக ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஸோ கழற்சிக்காய் பொடி 100 கிராம், மஞ்சள் 50 கிராம், கருஞ்சீரகம் பொடி 25 கிராம் எடுத்துக்கணும். இதனோட கிச்சிலி கிழங்கு அப்படின்னு சொல்கிற ஒரு மூலிகை இருக்குது, அதுவும் கிச்சிலி கிழங்கு பொடி 25 கிராம். இந்த 4 மூலிகையும் நான் சொல்கிற மாதிரி எடுத்துக்கோங்க, மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதை உங்களுக்கு தேவையான அளவு எடுத்து வெந்நீர், நல்லா வெந்நீர் விட்டு கொஞ்சம் லேசான சூடு இருக்கும்போது தொண்டையில் பற்று போடணும். தொண்டையில் வீக்கம் இருக்குது, தைராய்டு கிளாண்டு வீக்கம் இருக்குன்னும் போது பற்று போட்டுக்கிட்டே வாங்க. ஒருவேளை இல்லைங்க எனக்கு தைராய்டு வீக்கம்லாம் கிடையாது, தைராய்டு கிளாண்ட் ப்ராப்ளம் ஹைப்போதைராய்டிசம் இருக்குது அப்படின்னாலும் இந்த பற்று மருந்தை வாரத்துக்கு 3 முறையாவது போடுங்க. ஒருவேளை உங்களுக்கு தைராய்டு கிளாண்ட் வீக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ரெகுலராக டெய்லி ஒரு அரை மணி நேரமாவது இந்த பற்று மருந்து இருக்கணும். இல்லை 2 மணி நேரம் எனக்கு டைம் இருக்குங்கனாலும் நீங்கள் போட்டுட்டு அப்படியே உங்கள் வேலைகள் எல்லாமே பாருங்கள். ஸோ பற்று மருந்து போட போட நல்லாவே உங்களுக்கு தைராய்டு நொடியூல்ஸ் குறைய ஆரம்பிக்கும். ஸோ இதை தாண்டி தைராய்டுக்கு ஸ்பெஷல் மெடிசன்ஸ் நிறைய சித்த மருத்துவத்தில் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். ஸோ இதில் அந்த வீக்கம் குறையிறதுக்கும் தைராய்டு ஹார்மோன்ஸ் நார்மலாக இருக்கிறதுக்குமா மந்தாரை குடிநீர் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதுலேயுமே பார்த்தோம்னா கொத்தமல்லி கஷாயம் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ கொத்தமல்லியோட சோம்பு, 1 ஸ்பூன் கொத்தமல்லி, முழு தனியா விதைகள் அதை 1-2 இடித்து போட்டுக்கலாம். அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, சின்ன துண்டு கருப்பட்டி போட்டு கஷாயத்தை ரெகுலராக குடிச்சிட்டு வாங்க. இது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி வாழைப்பூ சாறு, 2-3 கைப்பிடி வாழைப்பூவோட ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்து, அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்து மிக்சியில் நல்லா அரைச்சிக்கோங்க. ஃபில்டர் பண்ணி எப்போல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ, இல்லை ரெகுலராக நான் குடிக்கிறனாலும் குடிக்கலாம். ரெகுலராக 1 மண்டலம் இந்த வாழைப்பூ சாறும் நீங்கள் குடிச்சிக்கிட்டே வாங்க. வாழைப்பூ சாறு நீங்கள் குடிக்கும்போது உடலில் நமக்கு தைராய்டு பிரச்சனை நல்லாவே குணமாக ஆரம்பிக்கும். மேலும் இதற்கான சிகிச்சைகள், சரியான ஒரு சிகிச்சைகள் உங்களுக்கு தேவை, இயற்கையான முறையில் சித்தர்கள் வழிமுறையில் ஒரு சிகிச்சை தேவை அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference.